ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி தமிழ் வருடமானது பிறந்திருக்குங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் தமிழ் வருடமானது பிறந்ததுங்க. தமிழ் வருடம் மொத்தம் 60 இருக்குங்க. அதில் 38வது வருடமாக இந்த வருடம் பிறந்திருக்குங்க. பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் சித்திர மாதம் முதல் மாதத்திலே சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசியில் குருவோடு உச்சம் பெற்று பயணம் செய்கிறாருங்க. இந்த இணைவு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த ஆண்டு இந்த குரோதி வருடத்தில் நிகழ்ந்ததுனால இந்த வருடம் ரொம்ப சுபமான வருடமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த எதிர்பார்ப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் பூர்த்தியாகுமா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தெளிவாக இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குனாவே அதற்கு காரணம் அபிக்கா சிறுவர் தாங்க. அபிக்கா சிறுவர் நிறைய கணிப்புகளை கணிச்சிருக்கிறாரு. அவர் கணிச்சதை எல்லாமே நாம் இப்போ நடக்கிறத பார்த்ததுனால தான், நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் மீன ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் 2024க்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுடைய கண்ணீரை தொடக்க கடவுள் புதிய வருகையாக வருவாரா இல்லை அவதாரம் எடுப்பாரா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது கிரகங்களுடைய அமைப்புப்படி இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனியினுடைய தொடக்கத்தை குறித்திருக்குங்க. 7.5 ஆண்டுகளில் முதல் வரும் 2.5 ஆண்டுகள் விரய சனியாகும். இப்போ விரய சனியில் தாங்க அடி எடுத்து வைத்திருக்கிறீங்க. இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க துவங்கும். ஒவ்வொரு இதுவுமே இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு எந்த வகையான நன்மைகள் கிரகங்களால் கிடைக்க போகுது, கல்வி, திருமணம், வணிகம், தொழில் வளர்ச்சி, எதில் உங்களுக்கு யோகம் இருக்குது, இதில் எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நிதி பொருளாதாரம் நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நிதி பொருளாதாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டு தொடங்குற போதே நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஆண்டு நிதி விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம்ல. அதனால் நிதி பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த ஆண்டுக்கு நிதி பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தமிழாண்டு மீன ராசினருக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால் எதிர்பாராத நேரத்தில் பொருள் அல்லது பணவரவு ஏற்படும். முதல் பாதியில் குருவால் நிதி நிலைமை சீராக இருக்கும். 2ஆம் பாதியில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இருப்பினும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சாதகமாக செல்லும் போதெல்லாம் பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஆனால் விரய சனியால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். குறிப்பாக வயதில் முதிய மீனராசினர் மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். வரவுக்கு மீறி செலவு சில சமயங்களில் செய்ய வேண்டிய சூழ்நிலை நேரிடும். இப்போ நான் சொல்ல வந்ததை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நான் என்ன இந்த ஆண்டு செலவு விஷயத்தில் இருக்கணுங்கிறத சொல்ல வந்ததை இப்போ இந்த பாயிண்ட் நான் சொன்ன உடனே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு ஒரு படி மேலே தான் இருக்குமோ தவிர செலவு கம்மியாக மட்டும் இருக்காது. ஸோ செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முதல் 6 மாதம் நல்லாயிருக்கும், அடுத்த 6 மாதம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததுக்கேற்ப நம்ம செலவு பண்ணணும். செலவு இஷ்டத்துக்கு பண்ணி மாட்டிக்கக்கூடாது. மீறி நாம் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு டைம் நாம் மாட்டிக்கிட்டால் திரும்ப திரும்ப நாம் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் வரவுக்கு மீறி செலவு ஏற்படும். இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அதாவது நம்ம இன்னும் ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்கக்கூடிய செலவுகளில் அது தேவையானதா தேவையற்றதா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயமாக இந்த ஆண்டு பல உங்களுக்கு இருக்க போகுது. என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த ஆண்டு கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்கள் நிலைமையை வந்து சொல்கிறேன். ஸோ நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு வேலை, வணிகம், தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொழில் வேலைலாம் எப்படி இருக்குங்கிறத அவங்கவுங்க தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்கு தொழில்ஸ்தான அதிபதி குரு ஆவார். முதல் பாதியில் குருவுடைய அமைப்பு லாபகரமாக தொழிலில் இருக்கும். இரண்டாம் பாதியில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கேற்ப பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இரண்டாம் 6 மாதத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கேற்ப பலன் கிடைக்கும். அப்போ முயற்சி திருவினையாக்கிறதுக்கு ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையால் உங்களுக்கு வியாபாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு லாபகரமாக இருக்கும். ஸோ தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் மீன ராசிக்கு 7.5 சனி நடக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தேகமே வேண்டாம். 7.5 சனி நடந்தாலும் வெளிநாட்டு யோகம் உண்டு. உயர்கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு அமையும். ஸோ மொத்தத்தில் வாய்ப்பு அமையும். ஆனால் அந்த வாய்ப்பை அமைக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரும். ஆரம்பத்தில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி முயற்சி செய்துக்கிட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் முயற்சி திருவினையாகும். ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பாருங்கள். அதாவது இது மாதிரி நடந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அதாவது முயற்சி செய்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை முதலீடு வந்து முயற்சியாக இருந்ததுன்னா அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்குங்க. அந்த மாதிரியான ஆண்டாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ 7.5 சனியுடைய முதல் காலகட்டத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஸோ பயப்படாமல் துணிந்து நம்பிக்கையோடு செயல்படுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பினால் இந்த ஆண்டு மீன ராசினருக்கு திருமண யோகமானது கூடி வந்திருக்குங்க. மேலும் இந்த ஆண்டில் 2ஆம் பாதியில் குருவுடைய பார்வை உங்கள் 7வது வீட்டில் விழுங்க. அப்போ குரு பார்வையால் திருமண யோகம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உண்டாகுதுங்க. காதல் திருமணம், வேற்றுமொழி காதல் திருமணம், வெளிநாட்டவர்களை திருமணம் செய்கிறது போன்றவை எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காதல் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த ஆண்டு தயவு செய்து உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அப்புறம் நிறைவேற்றிக்க பார்த்துட்டு முதல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். இருப்பினும் திருமணம் அல்லது காதலில் கேதுவால் சோதனைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் த ஆண்டுக்குள்ளே திருமணம் செய்ய முடியும். காதல் திருமணம், கலப்பு திருமணம், மொழி காதல் திருமணம், இந்த மாதிரி நிறைய திருமண ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு இந்த ஆண்டு கிடைச்ச இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆண்டு யோகம் குருவால் இருக்குது. அதனால தான் திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ எதில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். அதில் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டமாக யோசிக்க செயல்பட வைப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அவர் பிரம்மாண்டமாக யோசித்து செயல்பட வைத்து மாட்டி விட்டுருவார். அதுக்காக தான் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அதிக செலவுகள் வந்து கட்டுப்படுத்துங்க. செலவுகள் சுப செலவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு செலவுகளாக இருந்தால் பிரச்சனை. அதனால் சுப செலவுகளாக மாற்றுவதற்கு பாருங்கள். ஸோ கவனம் சொல்ல போனால் இந்த 2 விஷயத்தில் தாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 2ல் எச்சரிக்கையாக இருந்தாவே போதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆண்டு பரிகாரம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா இருக்குங்க. பரிகாரம் என்ன செய்யணும்னா குரு பகவான் மற்றும் சிவபெருமான இந்த ஆண்டு முழுக்கவே வழிபாடு செய்யணும். வீட்டில் விசேஷங்கள் பூஜைகளுக்கு சுப செலவுகள் நீங்கள் செய்யணும். கால்நடைகளுக்கு உணவு மருத்துவ உதவி செய்யணும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த பரிகாரங்களை செய்திங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் வந்து கிடைக்கும். செலவுகள் மற்றும் உடல் மீது ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ பரிகாரம் இதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை இந்த ஆண்டு செய்து பாருங்கள். ஸோ இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஆண்டு நடந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.